நேற்று கோர்ட்டில் விவாதிக்கப்பட்ட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரிபியூனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியா முழுக்க நிறைய ட்ரிபியூனல்ஸ் இருக்குது. இப்போ ட்ரிபியூனல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்தியாவில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ ரயில்வேஸ் ஒரு டிபார்ட்மெண்ட், இப்போ வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு டிபார்ட்மெண்ட். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கீழே ட்ரிபியூனல்னு ஒன்று உருவாக்குவாங்க. நமக்கு காமனாக தெரிஞ்சது பசுமை தீர்ப்பாயம்னு ஒன்று இருக்கும். பசுமை தீர்ப்பாயம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனல்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்னு ஒன்று இருக்கும். ரயில்வேஸ் ட்ரிபியூனல் ஒன்று இருக்கும். இப்போ ரயில்வேஸுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரு நீதிபதியின் தலைமையில் இருக்கக்கூடிய ட்ரிபியூனலில் விசாரிக்கப்படும். இப்போ நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இப்போ நீங்களும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, கவர்மெண்ட்டுக்கு நமக்குமான ஒரு முரண்பாடு வந்துருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை போயிருச்சு அப்படின்னா நம்ம நேரடியாக சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலுக்கு போய் அங்கே நீதிபதி இருப்பார். அவர்கிட்ட இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான விஷயங்களை சொன்னோம்னா அது தீர்ப்பு எஸ் பர் த கோர்ட் மாதிரியே நடக்கும். அங்கே வந்து அந்த மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ட்ரிபியூனலில் வந்து நீதித்துறையை சார்ந்தவங்களும் இருப்பாங்க, அரசு நிர்வாகத்தை சார்ந்தவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்போ குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ணும்போது டெக்னிக்கல் இஷ்யூவும் சரி, லாவும் சரி, ரெண்டும் மிக்ஸ் ஆகி ட்ரிபியூனலோட இம்பாக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு என்விரான்மெண்டல் சிக்கல் எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு ஜுடிஷியரியில் ஒரு நீதிபதி உட்காந்துருக்காரு அப்படின்னா அந்த துறை சார்ந்து என்விரான்மெண்டல் துறை சார்ந்து ஆட்கள் வருவாங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனல் இருக்குது, டெக்னிக்கலாக அந்த இன்கம் டேக்ஸ் தெரிஞ்ச ஆட்களும் உள்ளே இருப்பாங்க, இல்லை ஒரு ஜட்ஜு இருப்பார். ஸோ இதுக்கு தான் ட்ரிபியூனல் உருவாக்கப்படுது. எல்லா விஷயத்தையும் நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது, இது இங்கேயே சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல செட்டப். பட் ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, இது லெஜிஸ்லேச்சர், அதாவது அரசும் நீதித்துறையும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நீதி பரிபாலனம். இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இட் இஸ் அ ட்ரிபியூனல், இது ஒரு நீதிமன்றம் மாதிரி தான் அது. அப்போ நீதித்துறைக்கு அதிகமான முக்கியத்துவம் அதில் இருக்கிறது. ஆனா மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா 2017 சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. அதே மாதிரி 2020 சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. அதுல குறிப்பா அந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரும்போதே மெட்ராஸ் பார் அசோசியேஷன் வந்து அதை சேலஞ்ச் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில வழக்குகள், தொடர்ச்சியாக பல வழக்குகள் வந்து நடக்குது. இந்த ரிஃபார்ம்ஸை வந்து இவங்க கொண்டு வரது எல்லாமே முழுக்க முழுக்க நீதித்துறையை அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது, ட்ரிபியூனலை கொண்டு வர வேலை பண்றாங்க. நீதித்துறை கட்டுப்பாடு புடுங்கி இங்க. ஆமா, ஏற்கனவே பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் இருக்கக்கூடாது, ஹைகோர்ட் கொலிஜியமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முழுக்க முழுக்க வந்து லா மினிஸ்ட்ரி கீழே கொண்டு வரதுக்கு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நீதிமன்றத்தையே தன் காலில் போட்டு மிதிக்கணும்னு பாக்குறாங்க, இன்னொரு பக்கம் இது மாதிரி ட்ரிபியூனல் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ட்ரிபியூனல்ஸ் நிறைய ட்ரிபியூனல், இந்த ட்ரிபியூனலை வந்து முழுக்க முழுக்க அரசாங்க உத்தரவுக்குள்ள கொண்டு வரணும், நாங்க என்ன சொல்றோமோ அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே இதுல ரிஃபார்ம்ஸை கொண்டு வராங்க.